வணக்கம். உலகெங்கும் வாழும் நமது சேனலின் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது பராபவ வருஷத்திய கந்தாய பலன்கள். இந்த பராபவ வருஷத்துல இந்த தமிழ்நாடு இந்தியாவில் மழைப்பொழிவு, செல்வ செழிப்பு, மக்களுடைய வாழ்வாதாரம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு சித்திரை 1 பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய நாள். பராபவ வருட பலன். மிக்க பராபவத்தின் மேதினியிர் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இந்த பராபவ வருஷத்துல ராஜா குரு, மந்திரி செவ்வாய், அங்காரகன். அப்போ மழைப்பொழிவு பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்துல முதல் பகுதியில கொஞ்சம் வெப்பம், வெயில், கடுமையான மழைப்பொழிவில் தட்டுப்பாடுகள் போன்றவை இருக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு பெய்யும், எதிர்பார்த்த அளவுக்கு மிக அதிக மழையை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வறட்சியும் இருக்கும், உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலையும் கொஞ்சம் வறட்சி இருக்கும். அதே சமயத்துல பிற்பகுதியில செப்டம்பர் மாசத்துல இருந்து கடுமையான மழைப்பொழிவு இருக்கும். பிற்பகுதியில நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சந்திரன் பாத்தீங்கன்னாக்க மேகாதிபதியாகவும் வராரு. அதனால மேகசூழ் நிறைய ஏற்பட்டு பிற்பகுதியில நிறைய மழைப்பொழிவு, தானிய விளைச்சல் போன்றவை ஏற்படும். முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்க விவசாயத்துல கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா பிற்பகுதியில விவசாயம் செழிப்பாக இருக்கும். குறிப்பா நெல் போன்ற விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். கரும்பு போன்ற விவசாயம் செய்வர்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள், முதல் பகுதியில கொஞ்சம் மழை பற்றாக்குறை போன்றவை இருக்கும். ஆனா பிற்பகுதியில இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கும். மழை அளவை பொறுத்தவரையிலும் சரி, விவசாயத்தை சார்ந்தோம். செல்வ செழிப்பை பொறுத்தவரையிலும் விலைவாசி ஏற்றம் மிக அதிகமாகவே போகும். அதே போல நிறைய பணத்தட்டுப்பாடுகள் மக்கள் உலக அளவுல நிறையவே இருக்கும். பொருட்களின் விலையேற்றத்தால வாங்கும் சக்தி இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்கும் மக்களுக்கு. அதுவும் முதல் பகுதியில மிகவும் கஷ்டங்கள். அதாவது செப்டம்பர் மாசம் வரலும் பாத்தீங்கன்னாக்க முதல் பகுதியில பொருட்களின் விலைவாசி ஏற்றம், வருமான பற்றாக்குறையால் மக்கள் கொஞ்சம் அவதியுறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா பிற்பகுதியில ஓரளவுக்கு நிலைமை சரியாகி ஓரளவுக்கு மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும், செல்வ செழிப்பும் நாட்டில் ஏற்படும். ராஜா குரு என்பதால் வருமானத்தை கொடுப்பார். நிதி, கல்வி, நீதித்துறை, ஆன்மீகம் சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறை, நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அவர்கள் முன்னேற்றங்கள் உண்டு. மந்திரி செவ்வாய் என்பதால் கொஞ்சம் வெப்பம், அவசரத்தால் அதிக செலவாகிறது போன்றவையும் ஏற்படும். தானியாதிபதி புதன், அரசாங்க குழப்பம், அதிக காற்று, மிதமான மழை, பயிர் விருத்தி. மேகாதிபதி சந்திரன், நல்ல மழை பிற்பகுதியில் ஏற்படும், ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த வருஷம் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு பிற்பகுதியிலிருந்து மிக சிறப்பா இருக்கு. பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இப்ப கந்தாய பலன் அதை பார்க்கலாம். முதல்ல ராசிக்கு உண்டான கந்தாயங்களை சொல்றேன், அப்புறம் நட்சத்திரத்துக்கும் சொல்றேன். கந்தாய பலன்ல பாத்தீங்கன்னாக்க மேஷ ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5. ரிஷப ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 14. மிதுனம் ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 11. கடக ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 2. சிம்ம ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 5. கன்னி ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 11. துலாம் ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 14. விருச்சக ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5. தனுசு ராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 11. மகர ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 8. கும்ப ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 8. மீனம் ராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 11. மொத்தம் ஆதாயம் 53, விரயம் 56. ஆதாயத்தை காட்டிலும் விரயம் கூடுதலாக இருப்பதால் கஷ்ட நஷ்டங்களும் கொஞ்சம் நிலவும் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும். இப்போ பாத்தீங்கன்னா நட்சத்திர கந்தாயத்துல பாத்தீங்கன்னாக்க இப்ப முதல் கந்தாயம், நடுக்கந்தாயம், கடை கந்தாயம்ன்றத தெரிஞ்சுங்க. இந்த முதல் கந்தாயம் என்பது சித்திரை முதல் ஆடி வரை, நடுக்கந்தாயம் என்பது ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும், கடை கந்தாயம் என்பது மார்கழி முதல், அதாவது பராபவ வருஷம் முடிகிற வரலும் மார்கழியிலிருந்து. இப்போ இதுல 0 இருந்தால், முதல்ல 0ன்னு சொன்னாக்க அது வியாதி, நடுவுல நடுக்கந்தாயத்துல 0ன்னு சொன்னாக்க பயம், கடை கந்தாயத்துல 0ன்னு சொன்னா தனவரியம். இதை மைண்ட்ல வச்சுங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 0, நடுக்கந்தாயம் 0, கடை கந்தாயம் 3. பரணி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 3, நடுக்கந்தாயம் 1,
கடைக்கந்தாயம் 1. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 6, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 4. ரோகிணி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 1, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 2. மிருகசிரீசம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 4, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 0. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 7, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 3. புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 2, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 1. பூசம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 5, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 4. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 0, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 2. மகம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 3, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 0. பூரம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 6, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 3. உத்திரம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 1, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 1. அஸ்தம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 4, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 4. சித்திரை நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 7, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 2. சுவாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 2, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 0. விசாகம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 5, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 3. அனிஷம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 0, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 1. கேட்டை நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 3, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 4. மூலம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 6, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 2. பூராடம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 1, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 0. உத்திராடம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 4, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 3. திருவோணம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 7, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 1. அவிட்டம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 2, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 4. சதயம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 5, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 3. பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 0, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 0. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 3, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 3. ரேவதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 6, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 1. இது பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய நட்சத்திர கந்தாய பலன். இதுல முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரை, நடுக்கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை, கடைக்கந்தாயம் மார்கழி முதல் வருடம் முடியும் வரை. முதல்ல 0 இருந்தால் வியாதி, நடுவுல 0 இருந்தா பயம், கடைசியில 0 இருந்தால் தனவரியம். இதை வச்சு புரிஞ்சுக்கிங்க. இப்ப கந்தாய பலன் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் எப்படி லாப நஷ்டம் இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அது ராசி கந்தாயத்தை நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. நட்சத்திர கந்தாயத்துல சில விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி கோச்சாரத்திலையும் குரு பகவான் நல்ல ஸ்தான பலம் பெற்று அல்லது நல்ல ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு பலன் தரப்போறார் அப்படின்னாக்க மேக்சிமம் இந்த ஜூன் மாசத்துல இருந்து பல்வேறு கஷ்டங்கள் நீங்கி ஒரு போராட்ட மனநிலையில இருந்து ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். அதனால இந்த கந்தாய பலன்ல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்றதுக்காக, அதாவது குறிப்பா நட்சத்திர கந்தாயத்துல சில புரட்டாதி நட்சத்திரத்துக்குலாம் 3மே 0 வருது. அப்போ அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்திற்கு பெரும்பாலும் ஏழரை சனியில ஜென்மசனி தாக்கம்ன்றது குறைவாக தான் இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கும் பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் தான் இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கந்தாய பலன் நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.